என்ன வரோம்னா, நேற்று வந்து 12 அட்டவணை பார்த்துருந்தோம். அதில் வந்து 8வது அட்டவணையில் வந்து அலுவலக மொழி மொத்தம் 22 இருக்குது, ஸ்டார்டிங் 14 இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு. மிச்ச மொழிகள் 8 மொழிகள் எப்படி இணைச்சாங்க, எந்த சட்டத்திட்டத்தின்படி ஆட் பண்ணாங்கன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் போடுதேன்னு சொன்னால் அந்த கிளாஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். அட்டவணை 8 தான் அலுவலக மொழி பற்றி இருக்குது. ஸ்டார்டிங்கில் எத்தனை வந்து 14, இப்போ 22. வருஷம் எந்த வருஷம், சட்ட திருத்தம் எதன் மூலமாக கொண்டு வந்தாங்க, மொழி என்ன மொழின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்னென்னா 1967 21வது சட்ட திருத்தத்தின்படி சிந்தி மொழி இணைக்கப்பட்டது. சரியா, சிந்தி மொழி தான் அப்போ 15வது மொழியாக வந்தது. 14 இருக்குன்னு சொன்னால் 1950 14 மொழிகள் தான் இருந்தது அரசியலமைப்பில். இப்போ வந்து 67 தான் என்ன மொழி இருந்தால் சிந்தி. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 6 அறிவுள்ள மனுஷன், 6க்கு வந்து 6 அறிவுன்னு வச்சுக்கோங்க. 6 அறிவுள்ள மனுஷன் ஏழ்மையை நினச்சி, நம்மளோட ஏழ்மையை நினச்சி 21 வயசுலேயே சிந்திச்சு செயல்பட்டோம்னா அவங்க பின்காலத்தில் நல்லா இருப்பாங்க. ஓகேவா, இதான் ஷார்ட்கட், அப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1992 71வது சட்டத்திட்டத்தின்படி 3 மொழிகள் இணைச்சாங்க. அது என்னென்னா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 3 மொழிகள் இணைச்சாங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 71 வந்து 71 வயசு மணிங்கிற ஒரு தாத்தா வந்து அவர் ஒரு நோயாளி, எப்போனாலும் கொங்கானியை போற்றிக்கிட்டே இருப்போம். கொங்கானின்னா போர்வை. ஓகேவா, இதை வந்து அப்படி நான் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, வருஷத்துக்கு வந்து எனக்கு தெரியலை, நீங்கள் மைண்டில் கொஞ்சம் ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க, மறக்காது. நெக்ஸ்ட் வந்து 2003 92வது சட்டத்திட்டத்தின்படி 4 மொழிகள் இணைச்சாங்க. அது என்ன மொழிகள்னால் போடா, சந்தலி, டோங்கிரி, மைத்திலி 4 மொழிகள் இணைச்சாங்க. ஓகேவா, இந்த 4 மொழியோடு சேர்த்து தான் மொத்தம் 22 மொழிகள். இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 3ஓட ஸ்கொயர் என்னென்னா 9. இது ரிவர்ஸில் 2 வந்து அந்த 2 அப்படி போட்டுக்கோங்க. அப்படின்னா அந்த 2003 2 0 இருக்குல்ல, அதை கூட 2ன்னு வச்சு ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ 3ஓட ஸ்கொயர்னா 2, அந்த 9 இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 2 வந்து ரிவர்ஸ் எழுதி அப்படிங்க 2ன்னு போட்டுக்கோங்க. இதான் சட்டத்திட்டம். 92வது சட்டத்திட்டத்தின்படி 4 மொழிகள் இணைச்சாங்க. அந்த மொழியையும் பார்த்துக்கோங்க, போடா, சந்தாலி, டோங்கிரி, மைத்திலி. ஓகேவா, இது எல்லாம் சேர்ந்து இந்த மொழிகளும் ஆட் ஆச்சு. ஒரு 8 மொழிகள் அப்புறம் ஆட் ஆகி தான் இப்போ வந்து நம்மளோட சட்டத்திட்டத்தில் எத்தனை மொழிகள் இருக்குது அரசியலமைப்புலன்னு கேட்டாங்கன்னா 22 மொழிகள் இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜாக. இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 2019 ஒரு எக்ஸாமில் வந்து இந்த மொழிகளை பற்றி ஒரு இது கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டின். ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.